அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிரகாத்துஹு. இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வான யானை ஆண்டும் அபாபீல் பறவைகள் பற்றியும் நாம் தமிழில் முதலில் தெரிந்து கொள்வோம். இந்த வரலாறானது மக்காவில் உள்ள கபாவை இடிப்பதற்காக ஆப்ரஹா என்ற மன்னன் ஒரு பெரிய யானை படையுடன் வந்ததையும், இறைவன் அபாபீல் என்ற பறவைகளை அனுப்பி அந்த படையை அழித்து கபாவை அற்புதமாக பாதுகாத்ததையும் கூறுகிறது. குர்ஆனில் உள்ள சூரா அல்-ஃபீல் இந்த நிகழ்வை விவரிக்கிறது. இதை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வோம். அக்காலத்தில் யமன் நாட்டின் ஆளுநராக அப்ரஹா என்பவன் இருந்தான். அவன் மக்காவில் உள்ள கபாவிற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாகச் செல்வதைக் கண்டு பொறாமை கொண்டான். எனவே மக்களின் கவனத்தை திசை திருப்ப யமன் நாட்டின் தலைநகரான சனாவில் அல் குலீஸ் என்ற மிக பிரமாண்டமான தங்கம் மற்றும் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேவாலயத்தை கட்டினான். மக்கள் இனி கபாவிற்குச் செல்லாமல் தன் தேவாலயத்திற்கு யாத்திரை வரவேண்டும் என்பதே அவனது திட்டமாக இருந்தது. ஆனால் அராபியர்கள் கபாவின் மீது மிகுந்த பற்று வைத்திருந்தனர். அப்ரஹாவின் இந்தச் செயலைக் கண்டு கோபமடைந்த அரேபியர் ஒருவர் அந்த புதிய தேவாலயத்திற்குச் சென்று அதை அசுத்தப்படுத்திவிட்டார். இதை கேள்விப்பட்ட அப்ரஹா கடும் கோபமடைந்து கபாவை இடித்து தரைமட்டமாக்குவேன் என்று சபதம் செய்தான். ஆப்ரஹாவின் படை மக்காவை நெருங்கிய போது அங்கே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. வானத்தில் அபாபீல் என்று அழைக்கப்படும் பறவைகள் கூட்டமாக வந்தது. ஒவ்வொரு பறவையும் தங்கள் அலகுகளிலும் கால்களிலும் சிறிய கற்களைச் சுடப்பட்ட களிமண் கற்களை சுமந்து வந்தது. பறவைகள் அந்த கற்களை யானைப்படையின் மீது வீசியது. பார்ப்பதற்கு சின்னதாயிருந்தாலும் அல்லாஹ்வின் கட்டளையால் அந்த கற்கள் துப்பாக்கி குண்டுகளைப் போல பாய்ந்து யானைகளையும் வீரர்களையும் வீழ்த்தியது. இந்த யானை ஆண்டு நிகழ்வு மக்கா மற்றும் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கிய பங்காற்றியது. மக்காவை ஆட்சி செய்த குறைஷி குலத்தினரின் மரியாதை அரேபியர்களிடையே பன்மடங்கு உயர்ந்தது. கபாவை இறைவன் பாதுகாத்ததால் குறைஷிகளை அல்லாஹ்வின் குடும்பத்தினர் என்று மற்ற அரேபியர்கள் மதித்தனர். இஸ்லாமிய வரலாற்றின்படி இந்த யானை ஆண்டில் கிபி 570 தான் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். கபா பாதுகாக்கப்பட்ட இந்த அற்புதம் வரப்போகும் இறைத்தூதருக்கான ஒரு அடையாளமாகவும் இஸ்லாத்தின் வருகைக்கான முன்னறிவிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இதுதான் இந்த அபாபீல் வரலாற்று கதையின் சுருக்கம். எங்கள் இந்த கதை தொகுப்பை பிடித்திருந்தால் லைக் செய்து அனைவருக்கும் பகிரவும். அடுத்த வரும் தொகுப்புக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிரகாத்துஹு.